உதயம் சோத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சார், இப்போ பிரதமர் முதல்வர் இவங்கெல்லாம் குற்றம் செய்து அவங்க ஜெயிலுக்கு போறாங்க அப்படின்னா 31 நாள் நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய பதவி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட பிரமாணத்தை வந்து நாடாளுமன்றத்துல அமித்ஷா அவர்கள் தாக்கல் பண்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அது ஏற்கனவே இருக்கிற மாதிரி என்னுடைய நாலேஜ் அவ்வளோ பெருசா இல்லை. 5 வருஷம் தண்டனை கொடுத்தாக்கா தான் இது அப்ளை ஆகுன்றாங்க. 3 வருஷம்னாக்கா கிடையாது, 4 வருஷம்னா கிடையாது. 5 ஆண்டுகள் தண்டனை பெற்று அந்த அந்த குற்றவாளியின் இதாகி ஜெயிலுக்கு போனீங்கன்னா 30 நாள்ல பதவி நீக்கலாங்கிறதா இது. அப்படி பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு என்னாச்சு? அவங்க வந்து தீர்ப்பு குற்றவாளின்னு சொன்னா அடுத்த செகண்ட் பதவி போயிடுச்சுல்ல. அப்போ வந்து அவருக்கு ஆதரவாக இருந்த ஒரு சேனலு, ஒரு வடநாட்டுக்காரர் அதில் இதாக இருந்தார். இதனுடைய விளைவு அவர் பதவி பறிக்கப்படுமா என்பது இன்னும் தெரியவில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ தமிழன் பிரச்சனைங்கிற திமுக காரர்கிட்ட கேட்டாங்க, அவர் வக்கீல், இது என்ன இப்படி கேட்குறாங்களே, அந்த சேனலில் இப்படி சொல்கிறாங்க, குற்றவாளின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் பதவி போயிடுச்சு, அவங்களுக்கு அவங்க காரெல்லாம் எந்நேரம் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்கன்னா அதே தான் நடந்தது. இப்போ இருக்கிற சட்டம் குற்றவாளின்னு சொல்லிட்டாவே முடிச்சு போச்சு. செந்தில் பாலாஜி குற்றவாளின்னு சொல்லலை, குற்றம் அக்யூஸ்டு நிரூபிக்கப்படலை, விசாரணை கைதியாக தான் உள்ள வச்சிருந்தாங்க, குற்றவாளின்னு உள்ள வைக்கல. அந்த தண்டனை கொடுக்காம தான் பல வருடங்கள் அந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருந்தது. அதனாலதான் செந்தில் பாலாஜி வந்து பதவியை விட்டு நீக்க முடியல. பொன்முடியை வந்து குற்றவாளினாங்க, உடனே பதவி விட்டு நீக்கிட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. இப்போ இதுல என்னன்னாக்கா 5 ஆண்டுகள் தண்டனையை கொடுக்கப்பட்டு அதில் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி பறிக்க விடும். 30 நாட்களுக்குள்ள நீங்க ஸ்டே வாங்கிடலாம், டைம் கொடுக்குறாங்க, ஸ்டே வாங்கி தப்பிச்சுக்கலாம். பார்த்தா ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அந்த இதை கொண்டு இருக்கிற மாதிரி தெரியுது. தேர்தல் ஆணையத்தை பத்தி பிடிச்சிட்டாங்க, மாட்டிக்கிட்டோம். அமலாக்கத்துறையும் வந்து சரியா கை கொடுக்கல, அதையும் மாட்டிக்கிட்டோம். நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் அது எல்லாமே எதிர்ப்பா போகுது, மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயம் வந்து 30 நாளுக்கு வரணும் ஜெயிலில். 30 நாள் ஆனாதான் பதவி போகிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு ஸ்டே வாங்கிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு பாஜக ரெடி ஆகுதுன்னு தெரியுது. திசை திருப்புற மாதிரி பண்றாங்க. திசை திருப்புல தன்னை காப்பாத்திக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கி இருக்காங்க. இறுதி முறை நாளைக்கு நம்மள ஜெயில தள்ளினாங்கன்னாக்கா 30 நாள் டைம் இருக்குதுன்னு சொல்லி இந்த சட்டத்தை நிறைவேற்றி இது ஸ்டே வாங்கி நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வர்ற மாதிரி எனக்கு போடுது. இதை வந்து சீமான் ஆதரிச்சிருக்கிறாரு. நாட்டுல இந்த மாதிரி சீர்திருத்தங்கள்லாம் இருக்கணும். அவரையும் விஷயம் தெரிஞ்சு பேசுற. யாருக்கிட்ட சொன்னாரு? மரத்துக்கிட்ட சொன்னாரா, மாட்டுக்கிட்ட சொன்னாரா, கொச்சுக்கிட்ட சொன்னாரா? பத்திரிகையாளர்லாம் இப்ப மாட்டா மாறிட்டாங்களா? அவர் மாட்டுக்கிட்ட தானே பேசுவார், மனுஷர்கிட்டலாம் பேசுறாரு. அவரு எதுக்கு ஆதரிக்கிற? மரங்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு, மரங்களுக்கு மாநாடு நடத்த ஆரம்பிச்சாரு. அதான் பத்திரிகையாளர்லாம் போயிருக்கீங்க, உங்களை எல்லாம் மரம் நினைச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இல்ல, அமித்ஷா அவர்களுடைய விஷயத்தை இப்படி ஆதரிக்கிறாருங்கப்பா, அதை எப்படி பாக்குறது? அவர் அந்த கட்சியை சார்ந்தவரும் ஆதரிக்கிறார். அதுல என்ன? அமித்ஷா செஞ்சாலும் ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்காருன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சார், இப்போ ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மோடி வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை வந்து துணை ஜனாதிபதி வேட்பாளரா மாத்திருக்கிறாரு. அவங்களுக்கு எதிராக காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, சுதர்சன ரெட்டி அப்படின்னு இருந்த முன்னாள் நீதியரசரை வந்து வேட்பாளரை நியமிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? இதுல என்ன இருக்குது? தமிழர்களை ஒருத்தரை நிக்க வச்சிருக்காங்க. அவரை தமிழர்னு சொல்றதை விட ஒரு RSS காரர், தீவிரமான RSS காரர். அவர் அமைச்சரா இருந்தாரு. தமிழரா பாருங்கன்னு சொல்றாங்களே. தமிழரா பாக்குறோம், அவர் தமிழரா இல்லையே. அமைச்சரா இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன பண்ணார்? நிர்மலா சீதாராமனை தமிழச்சின்னு எடுத்துக்க சொல்றீங்களா? அது மாதிரிதான் அவர் எப்படி தமிழர்னு ஏத்துக்க முடியும்? அவர் அமைச்சரா ஒரு டேர்ம்ல இருந்தாருங்க, என்ன பண்ணார்? அவர் இப்ப இருக்காரு எல்முருகன், அவர் தான் அமைச்சரா இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரால் ஏதாவது ஒரு 10 பைசா பிரயோஜனம் இருக்குதா? ராதாகிருஷ்ணா 10 பைசா பிரயோஜனம் இருக்குதா? ஆனா அவரை ஆதரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ராதாகிருஷ்ணன் தோத்தாடுறா, மோடிக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? இப்போ சுதர்சன் ரெட்டிக்கு இவர் சந்திரபாபு நாயுடு என்ன பண்றதா இருக்காரு, ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்றதா இருக்காரு? அவர் வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களே. வாக்களிக்க மாட்டேன்னாக்கா என்ன அர்த்தம்? தெலுங்கருக்கு துரோகம் பண்றாருன்னு அர்த்தம் தானே. அப்படி ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்ப இது ஆகும்னு சொல்றீங்கல்ல.
தமிழருக்கு எதிர்த்து ஓக்க போட்டீங்கன்னா நீங்க தமிழருக்கு துரோகம் பண்றேன்னு சொல்றீங்க. இல்ல நம்ம ஊர் அரசியல் வேற, அவங்க ஊர் அரசியல் வேற. இப்படின்னா இப்படி, எப்படின்னா அப்படி. இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறது மோடி. மோடி இல்ல, அமித்ஷா. மோடி ஒரு உற்சவமூர்த்தி. அவருக்கு என்ன, அவருக்கு வெளிநாட்டு பயணம்னு சொன்னாக்க அவர் பதவியே கூட வேண்டியதில்லை. அவர் மூலவர் இவர். மூலவர் அமித்ஷா. அமித்ஷாவுக்கு பெரிய ஆபத்து. இன்னொரு சட்டத்தை கொண்டார். 30 நாட்கள் சிறையில் இருந்தாக்க பதவி போயிடுது. இவர் ஏறத்தாழ 300 நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்காரு. கேஸ் ரிவே பண்ணாக்க இவர் தேர்தலில் போட்டியிடவே முடியாது. அதை சொன்னோன்னே அப்புறம் தான் தெரிஞ்சது சட்டத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். சாமதான பேத தாண்டாங்க. எதையாவது இது பண்ணி ஆட்சியில் இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க எதிர்பார்க்கல ஒரு ரெட்டியாரை நிற்க வச்சு சந்திரபாபு நாயுடையும் ஜெகன்மோகன் ரெட்டியும் கூட்டணியிலிருந்து கழட்டி விட பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஒரு 20 MP தாங்க. சந்திரபாபு நாயுடு வெளியே போன கதி என்ன ஆகும்? அவ்வளோதான். பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறதுனால பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை. சுதர்சன் ரெட்டி ஜெயிச்சாருன்னா மோடிக்கு தலையில் எப்பேற்பட்ட கத்தி. அமித்ஷா தலையில், மோடி விட்டுருங்க, அமித்ஷா தலையில் எப்பேற்பட்ட கத்தி. அதை யோசிச்சு பாருங்க. இல்ல அந்த வாக்குப்பதிவுல அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? வாக்குப்பதிவுன்னு வந்ததுனாக்க பாஜக விடுமா? அப்புறம் என்ன? ஞானேஸ்வர தேர்தல் ஆணையர் மோடியோட மாமா மகன் தானே. ஓ, அது தெரியாத உங்களுக்கு? தாய் மாமா மகன். கேட்குறாங்களே சொந்தக்காரர்களை பதவியில் வைத்திருக்கிறார்களா பாஜகவினர்? இதான் இவர் தான். வாரிசு அரசியல் செய்யும் பாஜக மாமா மகன். அவர் தான் தேர்தல் ஆணையர். அவர் விட்டுருவார தான் மாமாவை. ஆனால் எலெக்ஷன் நடந்ததுன்னா யார் ஜெயிப்பாங்கிறது இல்லை. கத்தி உங்களுக்கு கொடுத்துருக்குது. இதை வச்சுக்கிட்டு தமிழர்களை இப்போ ஆர் வெங்கட்ராமன் வந்து ஜனாதிபதியாக கொண்டு வந்தாங்க. தமிழருக்கு ஜனாதிபதி பதவி கிடைத்திருக்குதுன்னாங்க. தமிழ்நாட்டில் யாரும் அதை சப்போர்ட் பண்ணலையே. அவர் ஆரிய வந்தேரி, அவருக்கும் தமிழுக்கு என்ன சம்மந்தம்? அக்செப்ட் பண்ண அப்துல் கலாம் தான் தமிழ்நாட்டு ஜனாதிபதி அக்செப்ட் பண்ணாங்க. ஆர் வெங்கட்ராமனை யாரும் ஏத்துக்கல. ஏன் ஆர் வெங்கட்ராமன் எடுத்துக்கல? அவர் ஆரிய வந்தேரி, அவருக்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தம்? அப்துல் கலாம் அவர்களை வந்து தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியா அவர் பிரசிடென்டா வந்தபோது தமிழர் ஒருத்தர் வந்தாருனாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஐக்கிய நாடு சபையில தமிழ்ல எல்லாம் பேசினார். ஆர் வெங்கட்ராமன் என்ன பேசினாரு? எங்க போய் பேசினார்? இது எந்த இடத்தையுமே தமிழ் பயன்படுத்தவே இல்லை. அவங்க வாயில மறந்தா கொடுக்கணும். இவரு எஸ் ராதாகிருஷ்ணன். யாரு? ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் தமிழர் இல்ல, தெலுங்கர். திருத்தணி சேர்ந்த தெலுங்கர், ஆந்திராங்க. ஓ, தமிழ்நாட்டில் வாழ்ந்தாரு, தெலுங்கர். ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவை சேர்ந்தவர் தான் நிறைய பேர் குடியரசுத் தலைவராக வந்திருக்காங்க. ராதாகிருஷ்ணன், வி கிரி, சஞ்சீவ் ரெட்டி, மாதிரி வரிசையாக 3-4 பேர். அப்போ கேரளாக்கா சேர்ந்தவர் வந்து நாராயண ஒருத்தர் தான் வந்தார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எடுத்திங்கன்னா அப்துல் கலாம் ஒருத்தர் தான் வந்தார். ஃபாத்திமா பிபி ஓரளவுக்கு சொல்லலாம், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சொல்லலாம். இப்போ அப்துல் கலாம் அவர்கள் மேல ஒரு விமர்சனம் வைப்பாங்களே, அதாவது முஸ்லிம் மக்களுடைய இனப்படுகொலைக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பண்ணாங்க, ஒரு முஸ்லிம் பிரதிநிதியை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அப்துல் கலாம் வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அது என்ன வேணாலும் சொல்லாங்க. 200 வருஷம் முகலாயர்கிட்ட இருந்ததாங்க இந்த நாடு. அன்னைக்கு போய் ஜோதிபாயை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மாமா மச்சா முறம் கொண்டாடிக்கிட்டு தான் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி அக்பருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தோடர்வோல் மந்திரி ஆயிட்டார்ல. என்ன எடுத்து போராடினீங்க? வெள்ளக்காரன் வந்தபோது என்ன நீங்க போய் எடுத்து போராடிட்டீங்க? வீணா போனது தென்னாட்டில் தான் போராட்டம் நடக்கும். கிட்டூர் சின்னம்மா, அல்லு சீதாராமராஜ், வேலு நாச்சியார், மருது பாண்டியர், பூலித்தேவன், ஹைதர் அலி, திப்பு சுல்தானு, கட்டபொம்மை, ஏகப்பட்ட பேர், இவ்வளவு பேர், கோயிலி, எல்லாம் தென்னாட்டில் தான் அங்கே போராட்டம் நடந்தது. அதில் ஜெயிச்சதை எடுத்தீங்கன்னாக்கா வேலு நாச்சியார் ஜெயிச்சான், பூலித்தேவன் ஜெயிச்சான். வெள்ளையர்களை சேட்டு பசங்க தோக்கடிச்சா வர்றாரு கிடையாது, செத்து தான். ஜான்சி ராணி ஒருத்தி தான் கட்டிட்டு மாறி, இன்னைக்கு வந்து வேற ஆள் கிடைக்கலையும். அவங்களுக்கு ஏது வரலாறு? அவங்களே ராணி ஆக்க கூடாதுன்னு தானே சொன்னாங்க. அவங்களே ராணி ஆக்க கூடாதுன்னு தானே சொன்னாங்க. இல்ல அந்த மாளுக்கு அது வரல. இல்ல டாக்டர் ஆஃப் லாட்ஸ் படி அவங்க ராணி ஆக கூடாது, பெண்ணு வரக்கூடாதுன்னாங்க.
அது பெருசா அவங்களுக்கு இருந்தது லட்சுமி பாய், வீரராணி லட்சுமி பாய். நம்ம ஊர்ல ஜான்சின் பேர் வச்சுக்கிட்டோம்னா இருக்கு. ஏன்னா அது பேர் கேட்கறதுக்கு பெப்சி அப்படிங்கிற மாதிரி ஸ்டைலா இருக்குது, அதுக்காக வச்சுக்கிறாங்க. வேலு நாச்சியாருங்கிறது கர்நாடகா, அதனால பேர் வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.